வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் தலித்துகள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பாகுபாடு குறித்து ஆளுநர் என் ரவி கடுமையான கவலை தெரிவித்தார். தனி வழிகள் மற்றும் சாதி அடிப்படையிலான வகுப்பறை பிரிவுகள் போன்ற நடைமுறைகளை சுட்டிக்காட்டினார். வெள்ளிக்கிழமை ஆரோவில் அறக்கட்டளை ஏற்பாடு செய்த இந்திய குடியரசின் சாதனைகள், சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்ற ஒருநாள் கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். இந்தியா மற்றும் ஆரோவில்லின் ஆழமான உணர்வை எடுத்துரைத்த அவர், வசுதெய்வ குடும்பகம், உலகம் ஒரு குடும்பம் என்ற தத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். அதே நேரத்தில் வாக்குகளுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் அதன் அடித்தளங்களை பலவீனப்படுத்துகிறது என்று அவர் எச்சரித்தார். இந்திய குடியரசின் 75 ஆண்டுகளை பற்றி பேசுகையில், முன்னேற்றம் மற்றும் குறைபாடுகள் இரண்டையும் கவனிக்குமாறு குடிமக்களை ஆளுநர் வலியுறுத்தினார். இந்தியா இப்போது உலகின் 6வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது என்றும் 2014 முதல் வறுமை நிலைகள் கூர்மையான சரிவை கண்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அவரை பொறுத்தவரை வீட்டு வசதி, சுகாதாரம் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பாராட்டத்தக்கது. தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து பேசிய அவர், காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சிகள் சமீபத்திய ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு நிலைப்பாடு வேகத்தை இழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக மீள்தன்மை சனாதன தர்மத்தின் மதிப்புகள் மூலம் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கிறது என்பதை வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி துணை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் கருத்தரங்கின் போது ஆளுநர் ரவியுடன் மேடையை பகிர்ந்து கொண்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.